சென்னையில் நகைப்பறிப்பு குற்றங்கள் அதிகரித்து வந்த நிலையில் சென்னை பெருநகர காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அதற்கு முன் நடந்த சங்கிலி பறிப்பு சம்பவங்களின் சிசிடிவி காட்சிகள் மற்றும் முக்கிய தடயங்களை கொண்டு காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இதில் வட இந்தியாவைச் சேர்ந்த கும்பல் ஒன்று சென்னையில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி நகை பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. கொள்ளை சம்பவத்துக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தின் எண்ணை கொண்டு டெல்லியை சேர்ந்த சஞ்சய் என்கிற விஜய்பால் மற்றும் சந்தீப்பை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லியிலேருந்து ஒரு டீம் ஃப்ளைட்டில் சென்னையில் இறங்கி ரூம் எடுத்து ஆதார் கார்டு ப்ளஸ் இவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சு செகண்ட் ஹேண்டில் பைக் இங்கே வாங்குறாங்க. ரூமையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பைக்கையும் ரெடி பண்ண பிறகு திருப்பி டெல்லி போயிட்டு அடுத்த கேங்க அழைச்சிட்டு வராங்க. நகை பறிப்பில் ஈடுபட்ட பின்னர் ரயில் மூலம் டெல்லி செல்லும் போது மற்ற மாநிலங்களிலும் இவர்கள் நகை பறிப்பில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைதானவர்களிடம் இருந்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவர்களுடன் சேர்ந்து டெல்லியைச் சேர்ந்த பங்கஜ் என்கிற முரளிதர் மற்றும் சாகர் ஆகிய இருவரும் குற்றச்செயலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து இருவரையும் பிடிக்க தமிழக தனிப்படை போலீசார் டெல்லி விரைந்தனர். டெல்லியில் மட்டுமே இவங்களுக்கு 30க்கு மேற்பட்ட கேஸ் இருக்கு. டெல்லியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இவர்கள். டெல்லி போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இவங்களுக்கு குவாலியர், நாங்கள் கேள்விப்பட்டதுலையும் இவங்களுக்கு குவாலியர், ஆக்ரா மற்ற இடங்கள்லையும் நிறைய கேஸ் இருக்கிறதா சொல்றாங்க. குற்றவாளிகளை கண்டறிய சமீப காலங்களில் ஆங்காங்கே பொருத்தப்பட்டு வரும் சிசிடிவி கேமராக்கள் உதவியாக இருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றச்செயல்களை குறைக்க 3000 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் வணிக நிறுவனங்களும் பொதுமக்களும் தங்கள் பகுதியிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.